லவ் பண்ணால் விட்டுறணும். நான் சொல்லலைங்க, விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. பாவக்கதைகள் எபிசோட் 2 லவ் பண்ணால் விட்டுறணும். இதில் காலை தூக்கி தோளில் போட்டுட்டு ஆணவமாக சுற்றக்கூடியவருக்கு அம்சமாக 2 ட்வின்ஸு. இதில் ஒரு பொண்ணு வந்து அப்ராடில் இருக்கக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க வந்து வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்குமே காமனான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லவ். இந்த லவ் பண்ணி எப்படி சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த லவ்வால் அவங்க 2 பேருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான் இதோட ஓவரால் கான்செப்ட். இதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜாதி ஆதிக்கம், ஆண் ஆதிக்கம் அதெல்லாம் இருக்குன்றதை தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலை ஒன்று பண்ணுவாங்க. அதாவது பெத்த பொண்ணை கட்டி கொடுக்குற மனசு வந்தாலும் கன்றாவி பிடிச்ச சாதிக்காரங்களுக்காகவும் சாதி தலைவன்ற பட்டத்துக்காகவும் மட்டும் பெத்த பொண்ணையே கொல்லுவாங்க. இன்னொரு பொண்ணு வந்து அப்ராட்லேருந்து வருவாங்க. அவங்க யதார்த்தமாக வரப்போ கூட ஒரு கொலை பண்ணியிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய கூட்டமே மொத்த கூட்டமும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கொலையை வந்து பெருசாகவே காட்ட மாட்டாங்க, ஒரு புதைச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பயம் இருக்காது கண்ணில். அவங்களோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்கம் இருக்கும். அந்த ஆம்பளை மாமா அப்படின்ற ஒரு ஆதிக்கம் இருக்கும். பண்ணிடுவா, நாம தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுவா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆண் ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம்ன்ற மாதிரியான எல்லாத்தையுமே வந்து கக்கியிருப்பார். இதில் காதலில் மட்டும் அவ்வளோ காவியமாக காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.